Hi traders, welcome to KNR Financials on Market Analysis. ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 20. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருந்தோம். அதாவது 39,400 CE வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து எதனால் எடுத்தோம் அண்ட் அதோட ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி எப்படி நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம எதனால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அந்த கேண்டில் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:45 அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ 12:45 முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3900 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ 3900 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காதனால நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000. ஸோ 39,000 நமக்கு ஏதோ ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஆர் ஏதோ ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுவோம். ஸோ அந்த பை வந்து நமக்கு அதிக ப்ராபபிலிட்டியாக எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஏரியாவில் ஃபார்ம் ஆனாலும் நமக்கு அதிக ப்ராபபிலிட்டி மேலே போகிறதுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டலுக்கோட 50% நீங்கள் வந்து என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 39,400 அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் இன் ஆப்ஷன்ஸ். ஸோ இண்டெக்ஸ் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,900 தான் நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 வரைக்கும் போகும் இல்லையா? ஸோ நான் எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் 39,400 வரைக்கும் போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 CEவே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக நமக்கு க்ளோஸ் ஆகும்போது 39,400 கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு இந்த மணி ஆகிடும். அண்ட் தென் நமக்கு வந்து அது அவுட் த மணியாக இருக்கிறதுனால நமக்கு அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 39,400 சூஸ் பண்ணியிருப்பேன். 39,400 CE. ஸோ இந்த 39,400 CE வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து இந்த டைமில் இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 60 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம 230க்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 230 வச்சிட்டோம். ஸோ எதிர் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் 230 ஹிட் பண்ணணும், அப்படி இல்லைனா காஸ்ட் வெளியேறணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் வெளியேறிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டார்கெட் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவே வந்து பரவாயில்ல, எனக்கு 30 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக 76 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு மார்க்கெட் போகும்போது நமக்கு 340 350 ருபீஸ் வரைக்கும் நமக்கு போயிடுச்சு. ஃபைனலாக வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருச்சு. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இதான் வந்து அவுட் த மணி ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 60 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 30 பாயிண்ட். ஸோ 30 பாயிண்ட் போகிற மாதிரி இருந்தால் என்னோட ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 750 ருபீஸ் என்னோட ரிஸ்க் இருக்குது. ஸோ ஃபைனலி ஸ்டாப் லாஸ் நமக்கு எதுவும் ஹிட் ஆகலை, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டில் ஹிட் ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 76 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாளைக்கு அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 39,150 வந்து ஒரு நல்ல இன்டர்மீடியேட் லெவல். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து 39,400 ஏதோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் 39,150 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அல்லது நெக்ஸ்ட் கேஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 மேலே மார்க்கெட் பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி வென் 39,400 வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான். அதுவே வந்து செல்லிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,150 கீழே செல் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ செல்லிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணி கொண்டு போகணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,150 வந்து நமக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,980 இந்த இடத்துல வரைக்கும் மறுபடியும் வரும். ஸோ அதாவது 39,000 வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வரும். ஸோ இங்கே எதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு நடந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நமக்கு பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்து மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ட்ரேட் கிடைக்கும். அதுவே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸை முக்கியமாக ட்ரையல் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ 39,400 மேலே நம்ம போனாலும் டேரெக்டாக இமீடியட் பையிங் பண்ணலாம். அப்படி இல்லை இமீடியட் பையிங் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்சால்டேஷன் ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அப்படி ட்ரெண்ட் பிரேக் அவுட் நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 39,800 வரைக்கும் நமக்கு ஈஸியாக போகும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து 39,400 39,150 ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வரணும். வந்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம பை ஆர் செல்லோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching KNR Financials. Take care. Bye bye friends.